அனைவருக்கும் வணக்கம். புத்தகத்தின் பெயர் காமத்திலிருந்து கடவுளுக்கு. பகுதி 1. காமம் அன்பின் தொடக்கம். அன்பு என்றால் என்ன? அதை உணர்வது எளிது. அன்பை பற்றி விவரிப்பது உண்மையிலேயே கடினம். நீங்கள் ஒரு மீனிடம் கடல் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அந்த மீன் இதுதான் கடல், கடல் சுற்றிலும் உள்ளது, அதுதான் அது என்று கூறும். ஆனால் நீங்கள் அதனிடம் தயவு செய்து கடலை பற்றி விவரி என்று வற்புறுத்தினால் உண்மையிலேயே அதற்கு அது ஒரு கடினமான பிரச்சனையாகிவிடும். வாழ்க்கையில் அழகானதும் நேர்த்தியானதுமான சில விஷயங்களை நாம் வாழ்ந்து பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவைகளை விவரித்தல், அவைகளுக்கு பொருள் கூறுதல் மிகவும் கடினம். மனிதன் எதை மனப்பூர்வமாக வாழ்ந்து பார்த்திருக்க வேண்டுமோ, எதை அவன் தனக்குள்ளாகவே தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டுமோ அதை பற்றி, அதுதான் அன்பை பற்றி கடந்த 4-5 ஆண்டுகளாக வெறுமனே பேசியே வந்துள்ளான். இதுதான் மனிதனின் துன்பம். அன்பை பற்றி பலராலும் பேசப்பட்டுள்ளது. கணக்கற்ற அன்பு பாடல்கள் கோவில்களிலும் தேவாலயங்களிலும் தொடர்ந்து பாடப்பட்டு வருகின்றன. அன்பின் பெயரால் என்னதான் செய்யப்படவில்லை? இவ்வளவு செய்தும் மனிதனின் வாழ்க்கையில் அன்பிற்கு இடமே இல்லை. மனிதனின் மொழிகளை நாம் ஆழ்ந்து பார்த்தால் அன்பு என்ற வார்த்தையைப் போல் ஒரு பொய்யான வார்த்தையை நாம் காண முடியாது. எல்லா மதங்களும் அன்பை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றன. ஆனால் எங்கும் நாம் அன்பின் விதம் ஏதோ பரம்பரை துரதிருஷ்டத்தை போல் மனிதனை சுற்றியுள்ள அந்த அன்பானது மனித வாழ்வில் அன்பின் கதவுகளை மூடுவதில்தான் வெற்றி கண்டுள்ளது. ஆனால் மக்கள் கூட்டம் அப்படிப்பட்ட மதங்களின் தலைவர்களைத்தான் அன்பின் படைப்பாளிகள் என்று வணங்குகிறது. அவர்கள் அன்பை பொய்யாக்கிவிட்டனர். அவர்கள் எல்லா அன்பு ஊற்றுகளையும் அடைத்து விட்டனர். இந்த விஷயத்தை பொறுத்தமட்டில் கீழை நாட்டிற்கும் மேல் நாட்டிற்கும், இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் அடிப்படையில் வித்தியாசம் கிடையாது. அன்பின் ஊற்று இன்னும் மனிதனிடத்தில் மேலெழுந்து வரவில்லை. இதற்கு நாம் மனிதனை சாடுகிறோம். மனிதன் கெட்டுவிட்டதால் அவனிடம் அன்பு பரிணமிக்கவில்லை என்றும், நமது வாழ்க்கையில் அன்பின் ஓட்டம் இல்லை என்றும் நாம் கூறுகிறோம். இதற்காக நம் மனித மனதை குறை கூறுகிறோம். மனம் விஷமாகிவிட்டது என்று நாம் கூறுகிறோம். மனம் விஷமானதல்ல. யார் மனதை தரக்குறைவாக ஆக்கிவிட்டார்களோ அவர்கள் அன்பை விஷமாக்கி விட்டார்கள். அவர்கள் அன்பை வளர்ச்சியடைய விடவில்லை. இந்த உலகில் எதுவுமே விஷம் கிடையாது. கடவுளின் படைப்பில் எதுவுமே கெட்டது கிடையாது. எல்லாமுமே அமுதம்தான். ஆனால் அந்த முழு கோப்பை அமுதத்தையும் விஷமாக மாற்றியது மனிதன் மட்டும்தான். தங்களை ஆச்சாரியார் என்று சொல்லிக் கொள்பவர்களும் துறவிகள் என்போரும் அரசியல்வாதிகளும் தான் பெரும் குற்றவாளிகள். இதை நீங்கள் விபரமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோயை நாம் உடனடியாக புரிந்து கொள்ளவில்லை எனில், இப்போதே நாம் நேராக்கவில்லை எனில், இப்போது மட்டுமல்ல இனிவரும் காலங்களிலும் கூட மனிதனின் வாழ்வில் அன்பை காண்பதற்கான சாத்தியங்களே இல்லாமல் போய்விடும். முதலில் மனித இனத்தின் அடிவானத்தில் உதிக்கக்கூடிய வேண்டிய அன்பானது உதயமாகாமல் இருப்பதற்கு யார் மீது நாம் குற்றம் சுமத்துகிறோமோ அவர்களிடமிருந்தே அன்பு உதயமாகாமல் இருப்பதற்கான காரணங்களையும் நாம் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு விட்டது ஒரு வகையில் முரண்பாடுதான். தவறான கருத்துகள் திரும்ப பன்னெடுங்காலமாக வலியுறுத்தப்படும் போது நாம் உண்மை கருத்துகளின் பின்னாளில் உள்ள அடிப்படை பொய்களை கண்டுகொள்ள தவறிவிடுகிறோம். அதனால்தான் குழப்பம் உருவாகிறது. ஏனென்றால் இந்த செயற்கையான விதிகள் மனிதன் எப்படி மாற வேண்டும் என்று கூறுகின்றனவோ அப்படி மாறுவதற்கு இயற்கையிலேயே மனிதன் தகுதியில்லாதவனாக இருக்கிறான். மனிதன்தான் தவறாக செல்கிறான் என்றுதான் வெறுமனே ஏற்றுக்கொண்டு விட்டோம். பழங்காலத்தில் தெருவில் விசிறிகளை விற்கும் வியாபாரி ஒருவன் தினமும் அரண்மனை வழியாக செல்வது வழக்கம். அவன் விற்பனை செய்யும் விசிறிகளின் தனித்தன்மையையும் அற்புதத்தையும் பற்றி அவன் தற்புகழ்ச்சி செய்து கொள்வது வழக்கம். அதுபோன்ற விசிறிகளை இதுவரை யாரும் பார்த்திருக்க முடியாது என்று அவன் கூறினான். அந்த அரசன் உலகில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எல்லா வகையான விசிறிகளையும் சேகரித்து வைத்திருந்தான். எனவே தான் அரசன் மிகவும் ஆச்சரியமுடன் இருந்தான். ஒரு நாள் தனது அரண்மனையின் முன் மண்டபத்தில் சாய்ந்து கொண்டு கீழே தனித்தன்மையும் அற்புதமும் நிறைந்த விசிறிகளை விற்று கொண்டு வரும் வியாபாரியை பார்த்தான். அவனுக்கு அந்த விசிறிகள் சாதாரணமானதாகவும், மிஞ்சிப்போனால் ஒரு செப்பு காசுக்குத்தான் பெருமானம் உள்ளதாகவும் தோன்றியது. எனினும் அவன் அந்த வியாபாரியை மாடிக்கு அழைத்தான். அரசன் அவனிடம் இந்த விசிறிகளின் தனித்தன்மை என்ன, இவைகளின் விலை என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த வியாபாரி, மாட்சிமையுடைய அரசே, இவைகளின் விலை அதிகமில்லை. இந்த விசிறிகளின் தரத்தை வைத்து பார்க்கும்போது இதன் விலைகள் மிகவும் குறைவே. ஒரு விசிறியின் விலை 100 ரூபாய்தான் என்று கூறினான். அரசன் ஆச்சரியமடைந்தான். 100 ரூபாயா? பைசா பெருமானமுள்ள இந்த விசிறி, செப்பு காசு பெருமானமுள்ள இந்த விசிறி எங்கும் கிடைக்கக்கூடியதாயிற்றே. இதற்கா நீ 100 ரூபாய் கேட்கிறாய்? அப்படி என்ன இந்த விசிறியில் விசேஷம் உள்ளது? அதற்கு வியாபாரி, இதன் தரம்தான். ஒவ்வொரு விசிறியும் 100 ஆண்டுகள் வரை உழைக்கும். 100 வருடங்களுக்கு இது கெட்டுப்போகாது என்று கூறினான். ஆனால் இதை பார்த்தால் 1 வாரம் கூட வராது போல் தெரிகிறது. என்னை நீ ஏமாற்ற பார்க்கிறாயா? இது முழு மோசடி, அதுவும் அரசனிடமா என்றான் அரசன். உடனே வியாபாரி,
பிரபுவே, எனக்கு ஏது அவ்வளவு தைரியம்? நான் தினமும் உங்களது உப்பரிகையின் அடியில் இந்த விசிறிகளை விற்று வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இதன் விலை 100 ரூபாய்தான். ஆனால் இந்த விசிறி 100 ஆண்டுகள் உழைக்கவில்லை எனில் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். நான் தினமும் இந்த தெருவில்தான் செல்கிறேன். இதற்கு மேல் நீங்கள் இந்த நாட்டை ஆள்பவர். உங்களை ஏமாற்றிவிட்டு நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்று பதிலளித்தான். அவன் கேட்ட விலைக்கே அந்த விசிறி வாங்கப்பட்டது. அந்த அரசன் அந்த வியாபாரியை நம்பவில்லை என்றாலும் அந்த வியாபாரி அவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை அறிவதற்காக அரசன் துடித்து கொண்டிருந்தான். அதனால் 7வது நாள் மீண்டும் அந்த வியாபாரி நேரில் வரும்படி ஆணையிடப்பட்டது. விசிறியின் நடுக்குச்சி 3 நாட்களில் வெளியே வந்துவிட்டது. மேலும் அந்த வாரம் முடிவதற்குள் அந்த விசிறி வீணாக போய்விட்டது. அந்த வியாபாரி மீண்டும் திரும்ப வரமாட்டான் என அரசன் நிச்சயமாக நினைத்தான். ஆனால் அரசரே ஆச்சரியப்படும் அளவிற்கு அவனுக்கு கட்டளையிட்டது போல் சரியான நேரத்தில், அதாவது 7வது நாள் வந்துவிட்டான். உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் பிரபு என்றான். அரசன் மிகவும் கோபமடைந்தான். மடையா, அங்கே பார். அங்கு உனது விசிறி துண்டு துண்டாய் பீந்து கிடக்கிறது. ஒரு வாரத்தில் அதனுடைய நிலை இது. ஆனால் நீ அது 100 வருடங்கள் உழைக்கும் என உத்தரவாதம் கொடுத்தாய். உனக்கு பைத்தியம் பிடித்துள்ளதா, இல்லை நீ பெரிய ஏமாற்றுக்காரனா என்றான். அந்த வியாபாரி தாழ்மையுடன், அரசருக்கு எனது மரியாதைகள் பிரபு. அவர்களுக்கு விசிறிகளை உபயோகிப்பது எப்படி என்று தெரியாது போல் தோன்றுகிறது. கண்டிப்பாக இந்த விசிறி 100 ஆண்டுகள் வர வேண்டும். அது உத்தரவாதமானது. நீங்கள் எப்படி விசிறினீர்கள் என்று கேட்டான். அதற்கு அரசன், நன்றாக இருக்கிறது. இப்போது நான் எப்படி விசிறுவது என்று கூட கற்றுக் கொடுக்க வேண்டும் போல் இருக்கிறது என்றான். தயவு செய்து கோபப்படாதீர்கள். 7 நாட்களில் இந்த விசிறி எப்படி இந்த நிலைக்கு வந்தது? நீங்கள் எப்படி விசிறினீர்கள் என்று அந்த வியாபாரி கேட்டான். அரசன் விசிறியை எடுத்தான். சாதாரணமாக ஒருவன் எப்படி விசிறுவானோ அவ்வாறு விசிறி காண்பித்தான். உடனே அந்த வியாபாரி, இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. நீங்கள் இந்த மாதிரி விசிறக்கூடாது என்றான். வேறு எப்படித்தான் விசிறுவது என்றான் அரசன். உடனே வியாபாரி விவரிக்க ஆரம்பித்தான். விசிறியை அசையாமல் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் முன் அதை அசையாமல் பிடித்து கொள்ளுங்கள். அதன் பின் உங்களது தலையை பக்கவாட்டில் இங்கும் அங்கும் அசையுங்கள். அப்போது இந்த விசிறி 100 ஆண்டுகள் உழைக்கும். நீங்கள் போய்விடுவீர்கள். ஆனால் இந்த விசிறி மட்டும் அப்படியே இருக்கும். எனவே விசிறி மீது எந்த குறையும் இல்லை. நீங்கள் விசிறிய முறைதான் தவறானது. நீங்கள் விசிறியை அசையாமல் வைத்துக்கொண்டு உங்களது தலையை மட்டும் அசைத்திருக்க வேண்டும். எனவே எனது விசிறி எப்படி குற்றமுடையதாகும்? குற்றம் உங்களுடையது, எனது விசிறியினுடையதல்ல என்று கூறினான். மனித வர்க்கமும் இதே போன்ற குற்றச்சாட்டிற்காக குறை கூறப்படுகிறது. மனித வர்க்கத்தை பாருங்கள். மனிதன் நோயுள்ளவனாக உள்ளான். கடந்த 5, 6, 10,000 வருடங்களாக சேர்த்து வைத்த நோயினால் சுகவீனனாக உள்ளான். ஆனால் மனிதன் தான் தவறாக இருக்கிறான். அவனது கலாச்சாரம் அல்ல என்று மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. மனிதன் நாறிக்கொண்டிருக்கிறான். எனினும் அவனது பண்பாடு புகழப்படுகிறது. நமது மாபெரும் பண்பாடு, நமது மாபெரும் மதங்கள் எல்லாமே மாபெரும் தான். ஆனால் கனிகளை பாருங்கள். எல்லோரும் மனிதன்தான் தவறாக செல்கிறான், மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கூறுகின்றனர். ஆனால் அது அப்படியல்ல. 10,000 ஆண்டுகளாக மனிதனை அன்பினால் நிறைவடைய செய்யாததற்கு நமது மதங்கள் மற்றும் பண்பாடு இவைகளின் அடிப்படைகள் யாவும் தவறான கருத்துக்களாக இருப்பதுதான் என்று ஒருவர் கூட எழுந்து கேள்வி கேட்பதில்லை. மேலும் கடந்த 10,000 ஆண்டுகளில் மனிதனிடத்தில் அன்பானது பரிணமிக்கவில்லை எனில் நான் இப்போது கூறுகிறேன், இந்த பண்பாடு, மதம் இவைகளினால் எதிர்காலத்தில் கூட அன்பு செலுத்தும் ஒரு மனிதனை காண முடியாது. எதை நாம் கடந்த 10,000 ஆண்டுகளாக சாதிக்க முடியவில்லையோ அதை இனிவரும் 10,000 ஆண்டுகளிலும் நிச்சயமாக சாதிக்க முடியாது. இன்றைய மனிதன் நாளையும் இதே போல்தான் இருப்பான். புத்தகத்தின் மேலட்டையை போன்று ஆச்சாரங்கள், நாகரிகம் மற்றும் தொழில்நுட்பம் இவைகள் காலத்திற்கு காலம் மாறுபடலாம். ஆனால் மனிதன் அப்படியே என்றைக்கும் அப்படியே இருப்பான். நமது பண்பாட்டையும் மதத்தையும் நாம் மீண்டும் விமர்சனம் செய்ய தயாராக இல்லை. ஆனால் நாம் அவைகளின் புகழை மட்டும் மூச்சை பிடித்து கொண்டு பாடுகிறோம். அவைகளின் பாதுகாவலர்கள் மற்றும் துறவிகளின் பாதங்களை முத்தமிடுகிறோம். நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பதற்கு கூட நாம் ஒத்துக்கொள்வதில்லை. நாம் நடந்து வந்த வழிகளையும் நமது சிந்தனையின் திசைகளையும் அவைகள் சரியாக உள்ளனவா, அவைகள் எல்லாமே தவறாக போய்விடுமா என்று கூட நாம் பார்ப்பதில்லை. நான் கூற விரும்புவது இதுதான். அடிப்படையே கோளாறாக உள்ளது. அடிப்படை கருத்துக்களே பொய்யானவைகள். அதற்கு நிரூபணம் இன்றைய மனிதன். இதைவிட வேறு என்ன நிரூபணம் இருக்க முடியும்? நாம் ஒரு செடியின் விதையை போட்டு அதன் பழங்கள் கசப்பாகவும் விஷமானதாகவும் இருந்தால் அது எதை நிரூபிக்கிறது? அந்த விதையே கசப்பானதாகவும் விஷமானதாகவும் இருந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நிரூபிக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதையானது கசப்பான பழங்களை கொடுக்குமா கொடுக்காதா என்று முன்கூட்டியே கூறுவது கொஞ்சம் சிரமம்தான். அதை நீங்கள் கவனமாக பார்க்கலாம், அதை அமுக்கி பார்க்கலாம், அதை உடைத்து கூட பார்க்கலாம். ஆனால் அது தரும் பழங்கள் இனிப்பா அல்லது கசப்பா என்று முன்கூட்டியே தீர்மானிப்பது கடினம். நீங்கள் காலத்தின் பரிசோதனைக்கு காத்திருக்கத்தான் வேண்டும்.
ஒரு விதையை விதையுங்கள், ஒரு செடி முளைவிடும். வருடங்கள் கடக்கும், ஒரு மரம் தோன்றும். அதன் கிளைகளை ஆகாயத்தில் பரப்பும், பழங்கள் கொடுக்கும். அப்போதுதான் நாம் விதைத்த விதை கசப்பானதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு விதைக்கப்பட்டு இதுநாள் வரை போஷிக்கப்பட்டு வந்த பண்பாடு மற்றும் மதம் இவற்றின் விதைகளின் பழங்கள் தான் இன்றைய மனிதன். இப்போது அந்த பழம் கசக்கிறது. அது முழுவதும் துக்கமும் முரண்பாடுகளும் கொண்டுள்ளது. ஆனால் அந்த விதைகளின் புகழ் பாடிக்கொண்டு அவற்றிலிருந்து அன்பு மலர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் வேறு யாரும் அல்ல, நாம் தான். அது நடக்கப் போவதில்லை என்று நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். ஏனென்றால் அன்பு வெளிப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் யாவும் மதங்களால் அழிக்கப்பட்டு விட்டன. சாத்தியங்கள் விஷமாக்கப்பட்டு விட்டன. மனிதனை காட்டிலும் பண்பாடு, மதங்கள் இவைகளெல்லாம் இல்லாத பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் இவற்றில் அதிகமாக அன்பு இருப்பதை நாம் காண முடியும். பண்பட்ட, நாகரீகம் அடைந்த, முன்னேற்றம் அடைந்த இன்றைய மனிதனை காட்டிலும் நாகரீகம் அடையாத பின்தங்கிய காட்டு மனிதர்களிடம் அன்பானது இன்னும் தெளிவாக உள்ளது. பழங்குடி மக்களிடம் அபிவிருத்தி அடைந்த நாகரீகம், பண்பாடு, மதம் இவைகள் கிடையாது என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். தவறாமல் கோவில்கள், தேவாலயங்களுக்கு பிரார்த்தனை செய்ய போய்கொண்டு மதம், பண்பாடு, நாகரீகம் இவற்றில் பற்றுள்ளவனாக பாசாங்கு செய்து வரும் மனிதன் அன்பை பொறுத்த மட்டும் மேலும் மேலும் மலடாக முன்னேறி கொண்டிருப்பது ஏன்? அதற்கு சில காரணங்கள் உள்ளன. நான் அவைகளை விவாதிக்க விரும்புகிறேன். இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் அன்பெனும் வற்றாத ஊற்று வெளிப்படும். அது கற்களுக்கு அடியில் அடைப்பட்டுள்ளது. அதனால் வெளிவர முடியவில்லை. அதை சுற்றிலும் எல்லா பக்கங்களிலும் சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன. அதனால் கங்கை வேகத்துடன் பாய முடியவில்லை. அன்பானது மனிதனுள் உள்ளது. அது வெளியில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதில்லை. நாம் சந்தைக்கு போகும்போது வாங்கி வரக்கூடிய சரக்கு அல்ல அது. அன்பு நமது வாழ்க்கையின் நறுமணம். அது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அன்பை தேடி அலைவதென்பது, அன்பை மனம் புரிய கெஞ்சுவதென்பது நம் கூடுதலாக செய்ய வேண்டிய செயல் அல்ல. அன்பை வெளிக்கொணர்தல் என்பது நீ எங்கோ சென்று அதை இழுத்து கொண்டு வரக்கூடிய பகிரங்கமான செயல் அல்ல. ஒரு சிற்பி ஒரு பாறையை செதுக்கிக் கொண்டிருந்தான். சிற்பங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை காண வந்த யாரோ ஒருவனுக்கு அந்த பாறையில் சிற்பத்தின் அறிகுறி கொஞ்சம் கூட தெரியவில்லை. சிற்பி தனது உளியாலும் சுத்தியாலும் பாறையை அங்குமிங்குமாக வெட்டி கொண்டிருப்பதைத்தான் அவனால் காண முடிந்தது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சிலையை செய்ய போவதில்லையா? நான் இங்கு ஒரு சிற்பம் செய்யப்படுவதை பார்க்க வந்துள்ளேன். ஆனால் கல் வெட்டப்படுவது மட்டுமே என்னால் காண முடிகிறது என்று அவன் சிற்பியிடம் விசாரித்தான். அதற்கு சிற்பியானவன், சிலை ஏற்கனவே இதனுள் மறைந்துள்ளது. அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவையற்ற சில கற்பகுதிகள் எப்படியோ அந்த சிலையோடு ஒன்றாகிவிட்டன. அதை பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த சிலை தன்னை வெளிக்காட்டும். ஒரு சிலையானது வெளிப்படுத்தப்படுகிறது, அது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகிறது என்றான். அன்பும் மனிதனுள் அடைப்பட்டு கிடக்கிறது. விடுதலை செய்யப்படுவதைத்தான் அது கேட்கிறது. எனவே அன்பை எப்படி உருவாக்குவது என்பதல்ல கேள்வி, அதை எப்படி வெளிக்கொணர்வது என்பதுதான் கேள்வி. நாம் நம்மை எதனால் மூடி வைத்துள்ளோம்? அன்பு நம்மிடமிருந்து வெளிவர அனுமதிக்காத அது என்ன? ஒரு மருத்துவரிடம் போய் ஆரோக்கியம் என்றால் என்ன என்று கேட்டு பாருங்கள். இது வினோதமானது தான். ஆனால் இந்த உலகில் உள்ள எந்த மருத்துவமும் ஆரோக்கியம் என்றால் என்னவென்று சொல்வதில்லை. மருத்துவ விஞ்ஞானம் முழுவதும் ஆரோக்கியத்தை பற்றியதாகத்தான் உள்ளது. அப்படி இருந்தும் ஆரோக்கியம் என்றால் என்ன என்று கூறுவதற்கு ஒருவர் கூட இல்லையே. நீங்கள் ஒரு மருத்துவரிடம் கேட்டால் அவர் நோய்கள் என்னென்ன, அவற்றின் அறிகுறி என்னென்ன என்று மட்டுமே தன்னால் கூற முடியும் என்று கூறுவார். அவர் ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன மருத்துவ பெயர் என்றும் அதை குணப்படுத்துவதற்கான வழிகளையும் மட்டுமே அறிவார். ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி அவர் ஒன்றும் அறிந்திருக்க மாட்டார். நோய் இல்லாமல் இருக்கும்போது என்ன உள்ளதோ அதுதான் ஆரோக்கியம் என்று மட்டுமே அவரால் கூற முடியும். இது ஏனெனில் ஆரோக்கியம் என்பது மனிதனுள் மறைந்துள்ளது. ஆரோக்கியம் என்பது மனிதனின் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. நோய் வெளியிலிருந்து வருகிறது, எனவே அதை விவரிக்க முடியும். ஆரோக்கியம் என்பது அவனுக்குள்ளிருந்து வருவது, எனவே அதை விவரிக்க முடியாது. விவரிப்பதற்கு எதிராக சவால் விடுவது ஆரோக்கியம். நோய் இல்லாமைதான் ஆரோக்கியம் என்று மட்டுமே நாம் கூற முடியும். உண்மை என்னவெனில் ஆரோக்கியத்தை நாம் உருவாக்க வேண்டியதில்லை. ஒன்று அது நோயால் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நோய் அகலும் போது அல்லது குணப்படுத்தப்படும் போது அதை தன்னை வெளிப்படுத்தும். ஆரோக்கியம் நமக்குள்ளேயே இருக்கிறது. ஆரோக்கியம் என்பது நமது இயல்பு. அன்பும் நமக்குள்ளேயே உள்ளது. அன்புதான் இயற்கையாய் அமையப்பெற்ற நமது சுபாவம். எனவே அடிப்படையாகவே மனிதனிடம் அன்பை உருவாக்க சொல்வது தவறானது. அன்பை எப்படி உருவாக்குவது என்பதல்ல பிரச்சனை. அன்பு ஏன் மனிதனிடமிருந்து வெளிப்படாமல் இருக்கிறது என்பதை எப்படி அலசி ஆராய்வது என்பதுதான் பிரச்சனை. அதற்குள்ள இடையூறுகள் என்ன, கஷ்டங்கள் என்ன, அன்பை தடுத்து நிறுத்தும் அணை எங்கே உள்ளது? தடைகள் இல்லையெனில் கண்டிப்பாக அன்பு தன்னை வெளிக்காட்டிவிடும். அதற்கு வழிகாட்ட வேண்டியதோ அல்லது அதை தூண்டிவிட வேண்டியதோ அவசியமில்லை.
போலித்தனமான பண்பாடும் இழிவையும் தீங்கையும் உடைய தலைமுறை தத்துவங்களும் ஆகிய தடைகள் மட்டும் இல்லையெனில் ஒவ்வொரு மனிதனும் அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பான். அன்பை எதுவும் திணறடிக்க முடியாது. அன்பு என்பது கட்டாயம் சம்பவிக்கக்கூடியது. அன்புதான் நமது இயல்பு. கங்கை இமயத்திலிருந்து பாய்கிறது. அது நீர். அது வெறுமனே பாய்கிறது. அது எந்த மதகுருவிடமும் கடலுக்கு போகும் வழியை கேட்பதில்லை. நார்ச்சந்தையில் நின்று கொண்டு கடலுக்கு செல்லும் வழியை போலீஸ்காரரிடம் கேட்கும் நதியை நீங்கள் எப்போதாவது பார்த்ததுண்டா? கடல் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், அது எங்கு மறைந்திருந்தாலும் நதி நிச்சயமாக வழியை கண்டுபிடித்துவிடும். அது கட்டாயம் சம்பவிக்கக்கூடியது. நதிக்கு அதனுள் உந்துதல் உள்ளது. நதிக்கு வழிகாட்டும் புத்தகங்கள் இல்லை. ஆனால் நிச்சயமாக அது சேர வேண்டிய இடத்தை சேர்ந்துவிடும். கடலை சென்றடையும் அந்த வேகத்தில் அது மலைகளை குடைந்து சமவெளிகளை கடந்து தேசத்தின் குறுக்கே செல்லும். தணிக்க முடியாத ஆசை, ஒருவித வேகம், ஒருவித சக்தி அதனுடைய இதயத்தினுள் உள்ளது. ஆனால் நதியின் வழியில் தடைகள் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டால், ஒருவேளை மனிதனால் அணைகள் கட்டப்பட்டால், ஒரு நதியானது இயற்கையின் தடைகளை உடைத்துவிட்டு வந்துவிடும். சொல்லப்போனால் அவைகள் அதற்கு தடைகளை உருவாக்கினால், அதன் குறுக்கே அணை கட்டப்படுமானால் நதியானது கடலை சென்றடைவது சாத்தியமில்லாமல் போகலாம். படைப்பிலேயே மிக உயர்ந்த அறிவாளியாகிய மனிதன் அவன் விரும்பினால் ஒரு நதியை அது கடலை சென்றடைவதை தடுக்க முடியும். இயற்கையின் ஒரு அடிப்படை ஒற்றுமை, ஒரு இணக்கம் உள்ளது. இயற்கையின் தடைகள், இயற்கையில் நாம் தெளிவாக காணும் தடைகள் எல்லாம் நமக்கு இருக்கும் சக்தியை எழுப்புவதற்கான சவால்கள். நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்திகளை உசுப்பி விடுகின்ற சப்தங்கள் தான் இயற்கையின் தடைகள். இயற்கையில் இணக்கமின்மை என்பது கிடையாது. நாம் ஒரு விதையை விதைக்கிறோம். அந்த விதையின் மேலுள்ள மண்ணின் பகுதியானது அந்த விதையை அமுக்கிக் கொண்டிருப்பது போலவும், விதையின் வளர்ச்சியை அது தடுப்பது போலவும் நமக்கு தென்படும். பார்ப்பதற்கு அப்படி தெரியலாம். ஆனால் உண்மையில் அந்த மண்ணின் பகுதி ஒரு தடையல்ல. அந்த மண் இல்லையெனில் விதையானது முளைவிட முடியாது. அந்த விதையானது பக்குவமடைந்து உடைந்து அது ஒரு இளம் மரக்கன்றாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் மண்ணானது விதையை மூச்சு திணற செய்வதைப் போல் தெரியும். ஆனால் அந்த மண் ஒரு நண்பனின் கடமையைத்தான் செய்கிறது. அது ஒருவித மருத்துவ ரண சிகிச்சை. ஒரு விதை செடியாக வளரவில்லை எனில் ஒருவேளை அந்த மண் சரியாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த விதைக்கு போதுமான தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதற்கு போதுமான சூரிய ஒளி கிடைக்காமல் இருந்திருக்கலாம் என்றுதான் நாம் காரணம் கூறுவோமே தவிர அந்த விதையை நாம் குறை கூறுவதில்லை. ஆனால் மனித வாழ்க்கையில் மலர்கள் மலரவில்லை எனில் நாம் மனிதன்தான் அதற்கு பொறுப்பு என்று கூறுகிறோம். அதற்கு ஒருவேளை தரம் குறைந்த உரம், தண்ணீர் பற்றாக்குறை, சூரிய ஒளி போதாமை, இவைகள் கூட காரணங்களாக இருக்கலாமே என்று யாரும் சிந்திப்பதும் இல்லை. அதற்காக எதுவும் செய்வதும் இல்லை. வெறுமனே மனிதன் கெட்டவனாக இருக்கிறான் என்று மட்டும் குறை கூறப்படுகிறது. எனவேதான் மனிதன் என்னும் செடியானது வளர்ச்சியடையாமலேயே இருந்துவிட்டது. சிநேகமில்லாமல் அடக்கி வைக்கப்பட்டு விட்டது. எனவேதான் அது மலரும் பருவத்தை அடைய முடியவில்லை. இயற்கை ஒரு சீரான இணக்கம் நிறைந்தது. ஆனால் இயற்கையின் மீது மனிதன் திணித்துள்ள செயற்கைத்தனங்களும், அதன் குறுக்கே அவன் கட்டியுள்ள விஷயங்களும், இயந்திரத்தனமான உபாயங்களும் மனிதனின் இயற்கையான வாழ்க்கை ஓட்டத்தின் குறுக்கே அநேக இடங்களில் தடைகளை உருவாக்கி வாழ்க்கை நதியின் ஓட்டத்தை நிறுத்திவிட்டது. ஆனால் நதி குற்றவாளியாக்கப்பட்டு விட்டது. மனிதன் கெட்டவன், விதை விஷமானது என்று எல்லோரும் கூறுகின்றனர். எனவே இந்த அடிப்படை தடைகள் எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டவைதான், மனிதனால் உருவாக்கப்பட்டவைதான். இல்லையெனில் அன்பென்னும் ஆறு சுதந்திரமாக பாய்ந்து கடவுள் என்னும் கடலை சென்றடைந்திருக்கும் என்கிற உண்மைக்கு உங்களது கவனத்தை நான் ஈர்க்கிறேன். அன்பு மனிதனுள் இயற்கையாகவே உள்ளது. அதன் மேலுள்ள தடைகள் விழிப்புணர்வுடன் நீக்கப்படுமானால் அன்பு வழிந்தோடும். அப்போது அந்த அன்பானது கடவுளை தொடுமளவிற்கு, யாவர்க்கும் மேலான ஒன்றை தொடுமளவிற்கு உயர முடியும். மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த தடைகள் என்னென்ன? முதலாவதாக மிகவும் வெளிப்படையான தடை காமத்திற்கு உள்ள எதிர்ப்பு, தீவிர உணர்ச்சிக்கு எதிரான நிந்தனை தான். இந்த தடைதான் மனிதனிடத்தில் அன்பு பிறப்பெடுப்பதற்கான சாத்தியங்களை அளித்துவிட்டது. எளிய உண்மை என்னவெனில், காமம்தான் அன்பின் ஆரம்ப இடம். அன்பென்னும் பிரயாணத்தின் ஆரம்பம் காமம்தான். அதுதான் ஆதி மூலம். அன்பென்னும் கங்கையின் கங்கோத்ரி காமம்தான். ஆனால் எல்லோரும் அதற்கு விரோதிகள் போல் நடக்கின்றனர். இந்த கங்கோத்ரியை எல்லா பண்பாடுகளும், எல்லா மதங்களும், எல்லா குருமார்களும், எல்லா ஞானிகளும் தாக்குகின்றனர். எனவே அந்த நதி அப்படியே அடைபட்டு கிடக்கிறது. காமம் பாவச்செயல், காமம் மத தூஷணை, காமம் விஷம் போன்றது என்றெல்லாம் எப்போதும் கூக்குரலிடுகின்றனர். ஆனால் காமசக்தி தான் நம்முள் உள்ள அன்பெனும் சாசுரத்தை முடிவாக சென்றடைகிறது என்பதை நாம் ஒருபோதும் உணர்வதில்லை. அன்பு என்னும் பாலுணர்வு சக்தியின் உருமாற்றம்தான். காமம் என்னும் விதையிலிருந்து தான் அன்பு மலர முடியும். ஒரு கரித்துண்டை பார்த்தவுடன் அந்த கரித்துண்டு தான் வைரமாக உருமாறுகிறது என்பது உங்களுக்கு ஒருபோதும் உரைப்பதில்லை. ஒரு கரித்துண்டில் இருக்கும் மூலப்பொருள்களும் வைரத்தில் இருக்கும் மூலப்பொருள்களும் ஒன்றானவையே. முக்கியமாக அவை இரண்டிற்கும் அடிப்படையில் வித்தியாசங்கள் கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகள் பூமிக்கடியில் பலவித மாற்றங்கள் அடைந்த பின் கரியானது வைரமாகிறது.
ஆனால் கரியை யாரும் முக்கியமானதாக கருதுவதில்லை. வீட்டில் கரியை விருந்தாளிகள் வந்தால் பார்க்க முடியாத இடத்தில்தான் அதை போட்டு வைக்கிறோம். ஆனால் வைரத்தை கழுத்திலோ அல்லது மார்பிலோ எல்லாரும் பார்க்கும்படி அணிகிறோம். வைரமும் கரியும் ஒன்றுதான், ஒரே மூலப்பொருள். அதனதன் பிரயாணத்தில் சென்றடைந்த இருவேறு இடங்கள்தான் அவை. வெறும் கரும் புகையை தவிர வேறொன்றையும் கரி கொடுப்பதில்லை என்று அதை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் வெறுத்தால் அந்த கரியானது வைரமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அந்த இடத்திலேயே முடிந்து போகின்றது. அந்த கரித்துண்டானது வைரமாக மாறியிருக்க முடியும். ஆனால் நாம் கரியை வெறுக்கிறோம். எனவே அது அபிவிருத்தி அடைவதற்கான சாத்தியங்கள் அங்கேயே முடிந்து விடுகின்றன. காமத்தின் சக்தி மட்டுமே அன்பாக மலர முடியும். ஆனால் எல்லோரும், மனித வர்க்கத்தின் மாபெரும் சிந்தனையாளர்களும் கூட அதற்கு எதிராக உள்ளனர். அந்த எதிர்ப்பானது அன்பெனும் விதை முளைவிடுவதற்கு அனுமதிக்காது. அன்பெனும் அரண்மனை அஸ்திவாரத்திலேயே அழிக்கப்பட்டு விடுகிறது. காமத்திற்கு எதிரான விரோதம் அன்பு வெளிப்படுவதற்கான சாத்தியங்களை அழித்துவிட்டது. எனவே கரியானது வைரமாக மாறுவதற்கு தகுதியற்று போய்விட்டது. அடிப்படையிலேயே தவறான கருத்துக்களை கொண்டிருப்பதால் காமத்தின் பல்வேறு நிலைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை அபிவிருத்தி செய்து கொண்டு அதை உருமாற்றம் செய்வதற்கான செயல்முறைகளை செய்ய வேண்டியதன் அவசியத்தை ஒருவரும் உணர்வதில்லை. நமக்கு எதிரியாக இருக்கும் ஒருவனை, நாம் எதிர்க்கும் ஒருவனை, நாம் தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டிருக்கும் ஒருவனை மாற்றியமைப்பது எப்படி? மனிதனுக்கும் அவனது சக்திக்கும் இடையே ஒரு கலகம் வெளியிலிருந்து திணிக்கப்பட்டுள்ளது. மனிதன் அவனது பாலுணர்வு சக்திக்கு எதிராக போரிடும்படி, அவனது காம தூண்டுதல்களை எதிர்க்கும்படி கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளான். மனமானது விஷம் நிறைந்தது, எனவே அதை எதிர்த்து போராடு என்று மனிதனிடம் கூறப்பட்டுள்ளது. மனிதனுள்தான் மனம் உள்ளது, காமமும் அவனுள்தான் உள்ளது. அப்படி இருக்கும்போது மனிதன் தனது உட்பூசல்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றனர். அவன் சண்டையிட வேண்டும், அதே சமயம் சமாதானமாகவும் போக வேண்டுமாம். பெருந்தலைவர்களின் உபதேசங்கள் தான் இப்படி உள்ளன. ஒரு பக்கம் அவனை பைத்தியமாகும்படி செய்கிறார்கள், மறுபக்கம் அவனை குணப்படுத்துவதற்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிகளை திறக்கிறார்கள். அவர்களே நோயின் கிருமிகளை பரப்பிவிட்டு அதன் பின்னர் நோயாளிகளை குணப்படுத்த ஆஸ்பத்திரிகளை கட்டுகின்றனர். சிற்றின்பத்திலிருந்து மனிதனை பிரிக்க முடியாது என்பது மற்றொரு முக்கியமான கருத்து. காமம்தான் ஆரம்ப இடம். மனிதன் அதில்தான் பிறந்துள்ளான். கடவுள் காமத்தை தான் படைப்பின் ஆரம்ப நிலையாக ஏற்படுத்தியுள்ளார். கடவுளே கூட பாவச்செயல் என்று கருதாத ஒன்றை மிக பெரும் மனிதர்கள் பாவச்செயல் என்று அழைக்கின்றனர். கடவுள் காமத்தை ஒரு பாவச்செயலாக கருதியிருப்பாரேயாகில் இந்த உலகில் கடவுளை தவிர மிகப்பெரிய பாவி வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்திலேயே அவரை விட மிகப்பெரிய பாவி இருக்க முடியாது. ஒரு மலரின் மலர்ச்சி காமத்தின் வெளிப்பாடு என்பதை, அது ஒரு சிற்றின்ப செயல் என்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்ததுண்டா? ஒரு மயில் முழு அழகுடன் ஆடுகிறது. ஒரு கவிஞன் அதை பார்த்து ஒரு கவிதை பாடுவான். ஒரு துறவி கூட ஆனந்தம் அடைவான். ஆனால் மயிலின் அந்த நடனம் காமத்தின் பகிரங்கமான வெளிப்பாடு என்பதை, சிற்றின்பத்தின் ஆரம்ப செயல் என்பதை அவர்கள் உணர்வதில்லையா? யாரை திருப்திப்படுத்துவதற்காக அந்த மயில் நடனமாடுகிறது? மயில் தனது இணையை, தனது துணையை அழைக்கின்றது. குயில் பாடுகிறது. ஒரு சிறுவன் வாலிபனாகிறான். ஒரு சிறுமி பெண்மை அடைகிறாள். இவையெல்லாம் என்ன விளையாட்டு இது? இது என்ன லீலை? சிற்றின்ப சக்தியின், அன்பின் அடையாளங்கள் தான் இவைகள். இப்படிப்பட்ட அன்பின் வெளிப்பாடுகள் எல்லாம் சக்தியுடன் கொப்பளித்து கொண்டிருக்கும் காமத்தை ஏற்றுக்கொண்டு காமத்தை வெளிப்படுத்தும் உருமாற்றங்கள் தான். ஒருவரது வாழ்நாள் முழுவதும் அன்பை வெளிப்படுத்தும் எல்லா செயல்களும், அன்பை தூண்டுகின்ற எல்லா நோக்கங்களும் காமசக்தியின் ஆரம்ப மலர்ச்சியாகும். மதமும் பண்பாடும் மனிதனின் மனதில் காமத்திற்கு எதிரான விஷத்தை ஊற்றுகின்றன. அவைகள் சச்சரவை, யுத்தத்தை உருவாக்குகின்றன. அவைகள் மனிதனை அவனது சொந்த ஆரம்ப சக்திக்கு எதிராக போரிட வைக்கின்றன. அதனால் மனிதன் மிகவும் பலவீனமாக, முரடனாக, வெட்கம் கெட்டவனாக, அன்பற்றவனாக, ஒன்றுமே இல்லாதவனாக ஆகிவிட்டான். எனவே காமத்தோடு நாம் கொள்ள வேண்டியது நட்புதானே தவிர விரோதமல்ல. காமம் இன்னும் தூய்மையான உயர்நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். புதிதாக திருமணமான ஒரு ஜோடியை வாழ்த்தும் போது முனிவர் ஒருவர் மணப்பெண்ணிடம், நீ 10 குழந்தைகளுக்கு தாயாக இரு, இறுதியாக உன்னுடைய கணவன் உனக்கு 11வது குழந்தையாக ஆகட்டும் என்று வாழ்த்தினார். காமம் உருமாற்றப்படுமேயானால் மனைவி தாயாக ஆக முடியும். காம வெறியை மாற்றவிட்டால் காமம் அன்பாக ஆகிவிடும். காமசக்தி மட்டுமே அன்பு சக்தியாக மலர முடியும். ஆனால் நாம் மனிதனிடம் காமத்தை குறித்து வெறுப்பை நிரப்பிவிட்டோம். அதன் பலனாக அன்பு மலரவில்லை. பாலுணர்வை ஏற்றுக்கொள்வதன் மூலம்தான் பிற்காலத்தில் என்ன ஏற்பட வேண்டுமோ, அதாவது இனிவரப்போகும் மனித இனம் சரியானதாக உண்டாக்கப்பட முடியும். பலத்த எதிர்ப்பு இருப்பதால் அன்பென்னும் ஓடை அதை உடைத்து கொண்டு வர முடியவில்லை. ஆனால் மற்றொரு பக்கத்தில் காமம் மனிதனுக்குள் ஊடுருவி கொண்டிருக்கிறது. மனிதனின் உள்ளுணர்வு காமத்தினால் சேராக்கப்பட்டு விட்டது.
மனிதன் உள்ளுணர்வு மேலும் மேலும் காமமிக்கவனாகிவிட்டான். நமது பாடல்கள், கவிதைகள், ஓவியங்கள், நமது கோயில்கள் உள்ள உருவங்கள் இவை யாவும் உண்மையிலேயே காமத்தையே மையமாக கொண்டுள்ளன. ஏனெனில் நமது மனங்களும் காமம் என்னும் அச்சில்தான் சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த உலகில் எந்த மிருகமும் மனிதனைப் போல் காமவெறி கொண்டிருக்கவில்லை. விழிப்பிலும் தூக்கத்திலும் அவன் பழகும் விதங்கள் மற்றும் பண்புகளிலும் எங்குமே மனிதன் காம காந்தகனாகத்தான் இருக்கிறான். ஒவ்வொரு கணமும் மனிதன் பாலுணர்வில் ஓயாது சுற்றி வருகின்றான். காமத்தின் மேல் இப்படி விரோதம் கொள்வதனாலும் காமத்தை உள்ள எதிர்த்து மற்றும் அடக்குவதாலும் மனிதன் உள்ளுக்குள்ளேயே அழுகிக் கொண்டிருக்கின்றான். மனிதன் தன் வாழ்க்கையின் ஆணிவேர் எதுவோ அதிலிருந்து தன்னை ஒருபோதும் விடுவித்து கொள்ள முடியாது. மேலும் இந்த நிரந்தர உட்பூசலினால் அவனது வாழ்வே நோயுற்றுவிட்டது. மனித வர்க்கத்திடம் இன்று கண்கூடாக தெரியும் நெறிகோணிய காம செயல்களுக்கு காரணம் அவனது தலைவர்களும் துறவிகளும் தான். அவர்களைத்தான் குறை கூற வேண்டும். மனிதன் இது போன்ற மதச்சாரியர்கள், ஒழுக்க போதனையாளர்கள் மற்றும் மத தலைவர்கள் இவர்களிடமிருந்து, இவர்களது போலித்தனமான போதனைகளில் இருந்தும் தன்னை விடுவித்து கொள்ளாத வரை மனிதனிடத்தில் அன்பு மேலோங்கி வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை. எனக்கு ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏழை விவசாயி ஒருவன் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டான். வாசலில் அவனை பார்க்க வந்த பால்ய நண்பன் ஒருவனை சந்தித்தான். விவசாயி அவனிடம், வாப்பா, இத்தனை வருடமாக எங்கே போயிருந்தாய்? உள்ளே வா. இதோ பார், நான் சில நண்பர்களை சந்திப்பதாக சொல்லியிருந்தேன். அவர்களை சந்திக்காமல் ஒத்தி போட முடியாது. எனவே நீ என்னுடைய வீட்டில் தயவு செய்து ஓய்விடு. நான் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து விடுவேன். நான் விரைவில் திரும்பி விடுவேன். நாம் இருவரும் நீண்ட நேரம் பேசலாம் என்று நண்பனிடம் கூறினான். அதற்கு நண்பன், வேண்டாம், நான் உன்னோடு வந்தால் நன்றாக இருக்காதா? என்னுடைய ஆடைகள் மிகவும் அழுக்காக இருக்கின்றன. நீ ஏதாவது சுத்தமான ஆடைகள் கொடுத்தால் நான் ஆடை மாற்றிவிட்டு உன்னோடு வருகின்றேன் என்றார். கொஞ்ச காலத்திற்கு முன்பு அரசன் அந்த விவசாயிக்கு விலை மதிப்புள்ள ஆடைகளை கொடுத்திருந்தான். ஏதாவது பெரிய நிகழ்ச்சிகளில் அதை அணியலாம் என்று அந்த விவசாயி அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தான். அவன் அதை சந்தோஷமாக வெளியில் எடுத்து கொடுத்தான். அவனது நண்பன் விலையுயர்ந்த கோட்டையும் தலைப்பாகையும் வேஷ்டியையும் அழகான செருப்புகளையும் அணிந்து கொண்டான். அவன் பார்ப்பதற்கு ராஜாவை போல இருந்தான். அவனது நண்பனை பார்த்த விவசாயியே கொஞ்சம் பொறாமையடைந்தான். அவனோடு ஒப்பிட்டு பார்த்தால் விவசாயி ஒரு வேலைக்காரனை போல் காட்சியளித்தான். தன்னுடைய நல்ல ஆடைகளை அவனுக்கு கொடுத்தது தப்பாகிவிட்டதே என்று நினைத்து தாழ்வு மனப்பான்மை கொள்ள ஆரம்பித்தான். இப்படியே போனால் எல்லோரும் அவனது நண்பனைத்தான் பார்ப்பார்கள். மேலும் இவனை அவனது வேலைக்காரன் அல்லது எடுபிடி என்றுதான் நினைப்பார்கள் என்று எண்ணினான். அவன் தன்னை ஒரு நல்ல நண்பன் என்றும் கடவுள் பக்தி உள்ளவன் என்று நினைத்து கொண்டு தனது மனதை சாந்தப்படுத்த முயற்சித்தான். அவன் கடவுள் மற்றும் உயர்ந்த விஷயங்களைத்தான் சிந்திப்பான். இந்த நேர்த்தியான கோட்டிலும் விலையுயர்ந்த தலைப்பாகையிலும் என்ன இருக்கிறது என்று தீர்மானித்தான். ஆனால் அவன் எவ்வளவுக்கெவ்வளவு அவனுடன் வாதிட முயற்சித்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கோட்டும் தலைப்பாகையும் அவனது மனதில் அதிக இடம் பிடிக்க ஆரம்பித்தன. போகும் வழியில் அவர்கள் இருவரும் ஒன்றாக சென்று கொண்டிருந்த போதிலும் வருவோர் போவோர் எல்லாம் அவனது நண்பனை மட்டுமே பார்த்தனர். யாரும் அந்த விவசாயியை கவனிக்கவில்லை. அவன் தன்னை தாழ்வாக உணர ஆரம்பித்தான். அவன் தனது நண்பனிடம் பேசி கொண்டு வந்தான். ஆனால் அவனுக்குள் அந்த கோட்டையும் தலைப்பாகையும் பற்றியே சிந்தித்து கொண்டு வந்தான். அவர்கள் பார்க்க வேண்டிய நண்பனின் வீட்டை சென்றடைந்தனர். அவன் தனது நண்பனிடம், இவன் என்னுடைய நண்பன், பால்ய நண்பன், மிகவும் நேசம் நிறைந்தவன் என்று கூறிவிட்டு, ஆனால் இந்த ஆடைகளா, அவை என்னுடையவை என்று பீறிட்டான். அவனுடன் வந்த நண்பன் அதிர்ச்சியடைந்தான். இவர்கள் பார்க்க சென்ற நண்பனும் ஆச்சரியமடைந்தான். தான் ஆடைகளை பற்றி கூறியது தேவையில்லாதது என்பதை விவசாயி உணர்ந்தான். ஆனால் இப்போது உணர்ந்து என்ன செய்வது? அவன் தனது தவறுக்காக தன்னைத்தானே கடிந்து கொண்டான். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் தனது நண்பனிடம் மன்னிப்பு கேட்டான். எனக்கு இடி விழுந்ததைப் போல இருந்தது, நீ எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் என்று அவனது நண்பன் கேட்டான். அதற்கு அந்த விவசாயி, மன்னித்துக்கொள், ஏதோ நாக்குளறிவிட்டேன், நான் தப்புதான் செய்துவிட்டேன் என்று கூறினான். ஆனால் நாக்கு ஒருபோதும் பொய் பேசாது. ஒருவனுடைய மனதில் ஏதாவது இருந்தால்தான் அது வார்த்தையாக வாயிலிருந்து வெளியே வருமே தவிர நாக்கு ஒருபோதும் தவறு செய்யாது. என்னை மன்னித்துவிடு, நான் எப்படி அந்த வார்த்தைகளை சொன்னேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று கூறினான். ஆனால் அவனது மனதில் இருந்துதான் அந்த எண்ணம் மேலே வந்தது என்பதை அவன் நன்றாக அறிவான். மீண்டும் அவர்கள் அந்த அடுத்த நண்பனின் வீட்டிற்கு புறப்பட்டனர். இப்போது அவன் அந்த ஆடைகள் தன்னுடையவை என்று கூறுவதில்லை என்று உறுதியாக தீர்மானித்து கொண்டான். அவன் தனது மனதை கெட்டியாக்கி கொண்டான். அவர்கள் வீட்டு வாசலை அடையும் போது அந்த விவசாயி ஆடைகள் தன்னுடையது என்று கூறுவதில்லை என்று மாற்ற முடியாத தீர்மானத்திற்கு வந்திருந்தான். எதுவும் சொல்லக்கூடாது என்று எந்த அளவுக்கு அவன் தீர்மானம் செய்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனது உள்ளுணர்வில் அந்த ஆடைகள் அவனுக்கு சொந்தம் என்பது இன்னும் தீவிரமாக வேரூன்றும் என்பதை அவன் அறிந்திருக்க மாட்டான். மேலும் இதுபோன்ற தீர்மானங்கள் எப்போதும் எடுக்கப்படுகிறது
வேறுபடுகின்றன. ஒரு மனிதன் எப்போது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறானோ, அதாவது உதாரணத்திற்கு பிரம்மச்சாரியாக இருப்பதாக சூளுரைக்கிறான் என்றால் அதன் பொருள் அவனின் காமம் அவனுக்குள்ளிருந்து தாங்க முடியாமல் வெளிவருகிறது என்பதுதான். ஒருவன் தான் இன்றிலிருந்து குறைவாக சாப்பிடப் போவதாகவோ அல்லது உபவாசம் இருக்கப் போவதாகவோ முடிவெடுத்தால் அந்த முடிவு அவனுக்குள் அதிகம் சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை உள்ளதைத்தான் காட்டுகிறது. நமது பலவீனங்கள் எதுவோ அதுவே நாமாக இருக்கிறோம். ஆனால் நாம் நமது பலவீனங்களை அடக்குவதற்காக தீர்மானிக்கிறோம். எனவே இயற்கையாகவே அது தமது ஆழ்மனதின் பூசல்களுக்கு மூல காரணமாகி விடுகிறது. அதே போன்று உள்மன போராட்டங்களுடன் நமது விவசாயியும் நண்பனின் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் மிகவும் கவனமாக பேச்சை ஆரம்பித்தான். இவன் எனது நண்பன், ஆனால் யாரும் அவன் மீது கவனத்தை செலுத்தவில்லை என்பதை பார்த்தான். எல்லோரும் அவனது நண்பனையும் அவனது ஆடைகளையுமே ஆச்சரியமாக பார்த்தனர். அதை பார்த்ததும் அது என்னுடைய கோட், என்னுடைய தலைப்பாக என்று மனதுக்குள் எண்ணினான். அப்போது மீண்டும் தனக்குள் தன் ஆடைகளை பற்றி பேசப்போவதில்லை என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டான். அவன் தீர்மானமாக இருந்தான். எல்லோரும் ஏதாவது ஒரு ஆடை உடுத்தியிருப்பார்கள். எளிய ஆடையோ அல்லது விலையுயர்ந்த ஆடையோ, அதெல்லாம் சின்ன விஷயம் என்று தனக்குள்ளேயே விவரித்து கொண்டான். எனினும் அந்த ஆடைகள் அவனது கண்களின் முன் கடிகாரத்தின் ஊசல் குண்டு போல இங்கும் அங்கும் ஆடியது. அவன் தனது அறிமுகத்தை மீண்டும் ஆரம்பித்தான். இவன் எனது நண்பன், பால்ய நண்பன், நல்ல பண்பாளன். ஆனால் இந்த உடைகள் தானே, அவைகள் அவனுடையவைதான், என்னுடையவை அல்ல என்றான். அவன் அங்கிருந்து வந்ததும் மீண்டும் தாராளமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். தான் செய்தது பெருந்தவறு என்று அவன் ஒத்துக்கொண்டான். இப்போது அவனுக்கு எதை செய்வது எதை செய்யாமல் இருப்பது என்று ஒரே குழப்பமாக இருந்தது. ஆடைகள் இந்த அளவுக்கு இதற்கு முன்பு என்னை ஆட்டி படைத்ததில்லை. அட கடவுளே, எனக்கு என்ன ஆயிற்று என்று அவன் கதறினான். அவனுக்கு என்ன ஆயிற்று? அவன் உபயோகித்த இந்த முறையையே கடவுளே உபயோகித்திருந்தாலும் கூட அந்த ஆடைகள் கடவுளின் மனதையும் ஆட்டி படைக்கும் என்பதை அவன் அறிய மாட்டான். மிகவும் கோபமடைந்த அவனது நண்பன் இனி அவனோடு மீண்டும் வரப்போவதில்லை என்று கூறினான். ஆனால் விவசாயி அவனது கைகளை பிடித்து கொண்டு, தயவு செய்து அப்படி செய்து விடாதே. எனது வாழ்நாள் முழுவதும் ஒரு நண்பனிடம் இதுபோன்று பண்பற்ற முறையில் நடந்து கொண்டதற்காக வருந்துகிறேன். மீண்டும் அந்த ஆடைகளை பற்றி குறிப்பிடுவதில்லை என்று சத்தியம் செய்கிறேன். இனிமேல் ஆடைகளை பற்றி குறிப்பிடுவதில்லை என்று இதயபூர்வமாக கடவுள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் என்றான். ஆனால் இதுபோன்ற சத்தியம் செய்பவர்களிடம் ஒருவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவன் ஏதாவது ஒன்றை ஆணையிட்டு கூறுகின்றான் என்றால் அதன் ஆழத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளன என்று கொள்ள வேண்டும். தீர்மானம் அல்லது உறுதி செய்தல் என்பது மேல்மட்ட மனதினால் எடுக்கப்படுகிறது. ஆனால் எந்த விஷயம் குறித்த தீர்மானம் உறுதி எடுக்கப்பட்டுள்ளதோ அதற்கு எதிரான விஷயங்கள் தமது ஆழ் மனதில் புதிர்நெறியாக அப்படியே இருக்கும். மனதை நீங்கள் 10 பகுதிகளாக பிரித்து கொண்டால் அது ஒரே ஒரு பகுதியில் மட்டும், அதாவது மேல் பகுதியில் மட்டும்தான் நாம் தீர்மானித்திருப்பதை ஆதரிக்கும். பாக்கி இருக்கும் 9 பகுதிகளும் அதற்கு எதிராகத்தான் இருக்கும். உதாரணமாக, பிரம்மச்சரிய சபதம் நாம் எடுத்தால் அது மனதின் ஒரு பகுதியால் மட்டும்தான் எடுக்கப்படுகிறது. எஞ்சியுள்ள மனதின் பகுதிகள் காமத்தை குறித்து பைத்தியம் பிடித்து இருக்கும். எஞ்சியுள்ள பகுதியானது கடவுளால் மனிதனிடம் எது நிலைநாட்டப்படுகிறதோ அதற்காக கதறிக்கொண்டிருக்கும். இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். அவர்கள் 3வது நண்பனின் வீட்டிற்கு சென்றனர். அந்த விவசாயி கடுமையாக அடக்கி கொண்டான். அடக்கி வைத்திருக்கும் மக்கள் மிகவும் அபாயகரமானவர்கள். ஏனெனில் அவர்களுக்குள் ஒரு உயிருள்ள எரிமலை இருந்து கொண்டே இருக்கும். வெளியில் பார்ப்பதற்கு அவர்கள் உறுதியானவர்களாகவும் முழுவதும் அடக்கி வைத்திருப்பவர்கள் போலவும் தெரியும்.